பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மோசேயிடம், நான் தெரிந்து கொண்ட, நான் வாக்கு கொடுத்த என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி நீ சொல் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லியிருந்தாலும் இதன் மூலம் இன்று நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நம் தேவனாகிய கர்த்தர் நம் கையின் கிரியைகளில் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நாம் நடந்து வருகிறதை அறிவார். இந்த நாள் வரை நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், நமக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. வெறும் கோலும் கையுமாகத்தான் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து வனாந்தரத்தின் வழியாய் ஓடினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் ஒன்றிலும் குறைவுபடவில்லை. தாவீது வனாந்தரத்தில் சவுலுக்கு பயந்து உயிர் தப்ப ஓடி ஒளிந்த போதும், சத்துருக்கள் விரட்டிய போதும், தன்னுடைய பிள்ளைக்கு பயந்து வெறுங்காலாய் ஓடிய போதும் அவனுக்கு ஒன்றுமே குறைவுபடவில்லை. இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டிற்கு சென்றதால் அங்கு திராட்சரேசம் குறைவுபடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக வந்தவர்களை பந்தியில் அமர்த்திய போது அப்பமும் மீனும் குறைவுபடவில்லை, மீதம்தான் இருந்தது. இயேசு இருந்த படகில் மீனுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுதானே உண்மை. இப்போது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள், எத்தனை வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருந்தாலும் இந்த நாள் வரை நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து வருகிறார். நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றி கொடுத்து நம் தேவைகளை நிவர்த்தி செய்து குறைவின்றி வாழ வைத்து வருகிறார். காரணம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதால் தான். அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஜனமாக ஏற்றுக்கொண்டதால் தான். உலகத்திலே அதிக நாடுகள், அதிக ஜனங்கள் இருந்தாலும் அதில் இஸ்ரவேலரை மட்டும் தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு குறைவின்றி நடத்தியதைப் போல இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மேல் கண்ணோக்கமாய் இருந்து ஒன்றும் குறைவுபடாமல் வாழ வைத்து வருகிறார் அல்லவா? இதுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். எனவே நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்மை எந்த வழியில் அவர் நடத்தினாலும் அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமாய், அந்த வழியில் ஒரு குறைவில்லாமல் செம்மையான நல்ல வழியாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு அதில் நடந்து குறைவின்றி ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்ட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில் வந்த சோதனையான காலங்களிலும், வேதனைக்குரிய காலங்களிலும், வனாந்தர வாழ்க்கையிலும், ஏமாற்றமான வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நிறைவேற்றும்படியாக ஒரு குறைவின்றி இம்மட்டும் வழிநடத்தி வந்த தயவுக்காய் எங்களுடைய முழு இருதயத்திலிருந்து உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாங்கள் நினைத்து பார்த்து இனி வரும் நாட்களிலும் எங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களை நீர் குறைவின்றி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.